அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கும்பகோணம் அருகே பட்டீஸ்வரத்தில் சக மாணவர்களால் கொல்லப்பட்ட மாணவனின் உடற்கூறாய்வு தொடங்கி இருக்கிறது. இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் குருநாதன். குரு, விவரங்கள். அளவில் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே பட்டீஸ்வரம் அரசு அறிஞர் அண்ணா மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் +1 மற்றும் +2 மாணவர்களுக்கு இடையே ஏற்பட்ட தகராறில் +1 மாணவர்கள் 15 பேர் இணைந்து +2 மாணவனை தாக்கியதில் அவர் மூளைச்சாவடைந்து இன்று அதிகாலை உயிரிழந்தார். இதனையடுத்து இந்த வழக்கு தொடர்பாக ஏற்கனவே 15 பேரை கைது செய்து அரசு கூர்நோக்கு இல்லத்தில் காவல்துறையினர் அனுமதித்துள்ளனர். இந்நிலையில் இந்த வழக்கில் மேலும் 10 பேர் தொடர்புடையதாகவும் அவர்களையும் கைது செய்ய வேண்டும். இந்த வழக்கை கொலை வழக்காக மாற்ற வேண்டும். மேலும் இதுவரை ஆசிரியரோ பள்ளி நிர்வாகமோ மாணவனை சந்திக்கவில்லை என பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் குற்றம் சாட்டி காலை முதல் மாணவனின் உடலை வாங்க மறுத்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இதனை அடுத்து காவல்துறையினர் தொடர்ந்து பெற்றோர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்ததன் பெயரில் தற்போது மாணவனின் உடற்கூறு ஆய்வு தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நடைபெற்று வருகிறது. இதனடுத்து மாணவனின் உடல் பெற்றோர்களும் ஒப்படைக்கப்பட்டு அவரது சொந்த ஊரான வளைங்கமான் இனாம் கிளையூர் பகுதியில் நல்லடக்கம் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாலவேல், விவரங்களுக்கு நன்றி குருநாதன்.